ஆனா எதுவா இருந்தாலும் முதல்ல பேசி முடிவெடு. நம்ம ஊர்ல பிரச்சனையை உட்கார்ந்து பேசாம இப்படிலாம் கோவத்துல முடிவெடுக்கிறதுனாலதான் நிறைய ரிலேஷன்ஷிப்லாம் உடையுது. உட்கார்ந்து பேசணும்னு வையேன், முக்காவாசி பிரச்சனை உஃப்னு பறந்து போயிடும். ரேவதி, வச்சிரத. சொல்றது கேளு. நீ என்ன சொல்ல போற? என்னன்னு சொல்லு. என்ன சொல்ல போற? நானும் அதை கேட்கதான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னதான் நியாயமான காரணம் இருக்கும்னு கேக்குறேன், சொல்லு. இல்ல ரேவதி, அன்னைக்கு அது அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. சரி, அதுக்கு? அப்பா சும்மா போய் பொண்ணை மட்டும் பார்த்துட்டு வரலான்னு சொன்னாரு. ஓ, சும்மா போய் பொண்ணு பார்த்துட்டு வருவீங்க? உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேன். அது என்ன சும்மா போய் ஒரு பொண்ணு பாக்குறது? என்ன போர் அடிக்குதுன்னு போய் பார்க்க போவீங்களோ? எனக்கு இதெல்லாம் புரியல. உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சா? ஐயோ ரேவதி, இல்ல சொல்லுங்க, பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்க. என் ஃப்ரெண்டு தான். நல்லா இருந்தாளா? நான் அவளை சரியா பார்க்க கூட இல்ல ரேவதி. அப்படியா? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, இன்னொரு முறை வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. ரேவதி சொல்லுங்க சார், நானும் வேணா அன்னைக்கு மாதிரி அவ கூட வந்து நிக்கிறேன். உங்களை பத்தி நல்ல விதமா 4 வார்த்தை சொல்லி வைக்கிறேன். சரி, இப்ப சார் வீட்ல என்ன சொன்னாங்க? எதுக்கு? எதுக்கா? அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு தான். ஐயோ, இன்னும் அவ்வளவு தூரம் போல ரேவதி. ஓ, இன்னும் போகல. அப்ப போவீங்க, அப்படிதானே? ஐயோ, நான் அப்படி சொல்லல ரேவதி. சரி, உங்க வீட்டை விடுங்க. சார் சொல்லுங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு ஓகேயா? ரேவதி, தயவு செஞ்சு இப்படி பேசாத. நான் கல்யாணம் பண்ற ஐடியால அங்க வரல. வேற எந்த ஐடியால வந்தீங்க? சும்மா பார்த்துட்டு பஜ்ஜி சொஜ்ஜி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு போலானா? சரி, அப்படி கல்யாணம் பண்ற ஐடியா இல்லனா எதுக்கு சார் வந்தீங்க பொண்ணு பார்க்க? பொண்ணு பார்க்கறதுக்கு எதனா சத்திரமா சும்மா யார வேணாலும் வந்து பார்த்துட்டு போறதுக்கு? சொல்லுங்க சார், கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லாதவருக்கு அங்க என்ன வேலை? அதான் ரேவதி, அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு. அவர் யாரு என்ன எல்லாம் எனக்கு தெரியும். சார் ஏன் அங்க வந்தீங்க அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அப்பா சொன்னாருன்னு தான். ஓ, அப்போ உங்க அப்பா நாளைக்கே அந்த பொண்ணு கட்டிக்க சொன்னாருன்னா கட்டிப்பீங்களா? இல்ல ரேவதி. உங்க அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. உங்களை பொண்ணு பார்க்க கூப்பிட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, உங்களை நினைச்சு இங்க ஒருத்தர் இருக்கான்னு. பதில் சொல்லுங்க சார், உங்களுக்கு தெரியும்ல? அப்புறம் ஏன் போனீங்க? உங்க அப்பாவை ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல? சரி, உண்மையை சொல்ல முடியலன்னு வச்சுக்கலாம். ஆனா ஏதாவது போய் சொல்லி சமாளிக்க முடியாதா? என்கிட்ட போய் சொல்ல தெரியுதுல, அப்படி ஏதாவது உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிருக்கலாம்ல? நான் தான் இழிச்சவா இல்ல? அப்படிலாம் இல்ல ரேவதி. வேற எப்படி சார் சொல்லுங்க, வேற எப்படி? சரி, அப்பாக்காக போனீங்க. ஆனா அத என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல? என்கிட்ட எதுக்கு போய் சொன்னீங்க? என்னால அததான் தாங்கிக்க முடியல. நீங்க போய் சொல்லி அங்க போற அளவுக்கு என்ன அவ்வளவு கேவலமா பாத்திருக்கீங்களா? அப்படி இல்ல ரேவதி. அதனாலதான் எனக்கு கஷ்டமாவும் இருக்கு, கோவமாவும் இருக்கு, சந்தேகமாவும் இருக்கு. உண்மையை சொல்லிருந்தீங்கன்னா அதெல்லாம் வேற. ஆனா ஒரு விஷயத்துல எப்ப ஒருத்தங்க இவ்வளவு போய் சொல்றாங்களோ அப்ப அவங்க கிட்ட தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகாத ரேவதி.
கொஞ்சம் என்ன பேச விடு. நான் போய் சொன்னது தப்புதான், அங்க வந்ததும் தப்புதான். ஆனா எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்கு ரேவதி. அத காது கொடுத்து கொஞ்சம் கேளு ரேவதி. ஆமா, பெரிய விளக்கம். அப்படின்னு விளக்கத்தை சொல்ல போறீங்க? முதல்ல இப்படி என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே நீயா ஒரு முடிவுக்கு வராத. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளு, அப்புறம் அதை வச்சு முடிவெடு. சொல்லுங்க, என்னாச்சு? போன்ல பேசினா இது முடியாது ரேவதி. நான் சொல்றது உனக்கு வேற மாதிரி தெரியும், தப்பா போய் முடிஞ்சிடும். நேர்ல வா, நேர்ல பார்த்து பேசலாம். ஒரே ஒரு வாட்டி நேர்ல வா, என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்றேன். அதுக்கப்புறமும் உனக்கு அதை ஏத்துக்க முடியலன்னா உன் விருப்பம் ரேவதி. ஆனா ஒரே ஒரு தடவை நேர்ல வா, நீ சொன்ன கோவிலுக்கே வா, வந்துட்டு எதுவானாலும் முடிவு பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சரியா? ஆனா கோவிலுக்கு வந்து எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிக்கோ. என் மேல உனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதையும் அன்பு இருந்துச்சுன்னா நீ வருவேன்னு நான் நம்புறேன். வைக்கிறேன். பாய். தம்பி. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. மழை வரதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்துரும் மாமா, கவலைப்படாதீங்க. பார்ப்போம். அது சரி, நீ என்ன இந்த பக்கம்? சும்மாதான் மாமா, ஆ. ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னா ஓ, அவனை பார்க்க தான் வந்தேன். பாப்பா கல்யாணம் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு? போகுது மாமா. அப்பா கூட உங்க வீட்டுக்கு வரணும்னு சொன்னாரு. சரி, வாங்க வாங்க. அப்புறம் தம்பி சொல்லுங்க மாமா. உங்களுக்கு எப்போ கல்யாணம்? அது பண்ணுவோம் மாமா, இப்போ என்ன அவசரம்? அது இல்லை தம்பி, வயசு ஏறிக்கிட்டே போதில்ல, அதுக்காக தான் கேட்டேன். அப்புறம் தம்பி, வீட்டில் இதை பற்றி பேச்சு எடுத்தாங்களா இல்லையா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க மாமா. நல்லது நல்லது. இப்போவே பொண்ணு பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். பொண்ணு ஏதாவது இருந்தால் கூட போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ போய் பார்க்க ஆரம்பித்தாதான் அடுத்த வருஷம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்க கரெக்டாக இருக்கும். எவ்வளோ வேலை இருக்குது. பொண்ணை பார்க்கணும், பொண்ணை உங்களுக்கு பிடிக்கணும், அதோட முக்கியம் பொண்ணுக்கு உங்களை பிடிக்கணும். பா, எவ்வளோ வேலை கிடக்கு. அதுக்கு தான் இப்போவே பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறது. உங்கள் அப்பாட்ட வேணா வந்து பேசுகிறேம்மா? வேணாமாம்மா, நான் சரி பார்த்துக்கிறேன். சரி சரி தம்பி, நான் வரேன். மாமா சொல்லுப்பா. இதை பற்றி வீட்டில் பேசுனீங்களா? நான் எதுவும் பேசலையே, ஏன் கேட்குற? இல்லை மாமா, சும்மா தான் கேட்டேன். நீங்கள் பாருங்க மாமா. சரிப்பா.
தனியா பேசணும் வான்னு கூப்பிட்டா இவன் கூட வரா. வரட்டும், என்னன்னு கேட்போம். ரேவதி, என்ன திடீர்னு கோயிலுக்கு? ஆ, அது இல்ல, திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு சொன்னியே, அதான் கேட்டேன். சும்மாதான் கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஓ, சரி சரி. நான் கூட இங்க யாரையோ நீ பார்க்க வந்திருக்கியோன்னு நினைச்சேன். அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ கோயில் பக்கமே வரமாட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, தைரியமான பொண்ணுதான் நீ. ஆமா, அவன் என்ன ஆனா? யாரு? யாரா? அதான் அன்னைக்கு கோயில்ல உன் கூட பேச்சு துணைக்கு ஒதுங்கி இருந்தானே அவன். ஐயோ, என்னம்மா அதுக்கு நீ இப்படி முறைக்கிற? ஆளு ஊர்ல இருக்கானா இல்ல எங்க? ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் பின்னாடியே சுத்துறவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்கும்போது அவரையே இந்த ஊரை விட்டு போகணும். ஏ அப்பா, எவ்வளவு பெரிய டயலாக! நீ இப்படி மூச்சு முட்ட முட்ட எவ்வளவு பேசினாலும் சரி, அது எனக்கு உரைக்க போறதும் கிடையாது, நான் உன்னை விட்டு போக போறதும் கிடையாது. உனக்கெல்லாம் கொஞ்சம் மாவுது. வெக்கம், மானம், சூடு, சொர்ணதானே எல்லாமே இருக்கு. ஆனா உன் விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. அதாவது ரேவதி, நீ சொல்றது வாஸ்தவம் தான். இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அவசியம்தான். ஆனா ஏதாவது நமக்கு வேணும்னு வச்சுக்கோயேன், இது எல்லாத்தையும் மறந்தாதான் அது நமக்கு கிடைக்கும். இல்ல, நான் இதெல்லாம் பார்த்தாதான் வாழ்வேன்னு வச்சுக்கோயேன், நாம விரும்பினது நமக்கு கிடைக்காது. அவ்வளவுதான். என்ன ரேவதி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன? இல்ல, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லையே, யாரும் இல்லையே அங்க. ஆமா, இல்ல. சரி, எவ்வளவு நேரம் தான் நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கிறது? வா, கோயிலுக்கு போவோம். வா. ரேவதி, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளு. ரேவதி, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளு ரேவதி. என்னோட நிலைமை என்னன்னு என் இடத்துல நீ இருந்து பார்த்தாதான் தெரியும் உனக்கு. கொஞ்சம் போனை எடு, நான் உனக்கு நடந்தது என்னன்னு சொல்றேன். எடு ரேவதி. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ரேவதி. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ரேவதி. நீ பாட்டுக்கு என்னன்னு பேசாம கோச்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு. நீ கூட தான் அழகோட பைக்ல வந்து இறங்கின, அதுக்கெல்லாம் நான் கோவப்பட்டா முடியுமா? அது உன்னோட நிலைமைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்ல. அத
அது மாதிரி நீயும் கொஞ்சம் என்ன புரிஞ்சு வச்சிருந்தா இப்போ இந்த சண்டை வந்திருக்குமா? சொன்னா புரிஞ்சுக்க ரேவதி, போனை அட்டன் பண்ணு. என்னடி உனக்கு? இப்ப நான் பைத்தியம் ஆகணும் அதானே? என்னடி உனக்கு? இப்ப நான் பைத்தியம் ஆகணும் அதானே? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ எல்லா மெசேஜையும் பாக்குற, ஆனா ஒண்ணுத்துக்கு ரீப்ளை காணும். இவ்வளவு கோவத்துல இருக்கிறவ எதுக்கு ஆன்லைன்ல இருக்க? அப்படியே போக வேண்டியதுதானே? ஹலோ ஹலோ, நான் சும்மா சொன்ன ரேவதி, கோவப்படாத ரேவதி. ஆன்லைன் வா, ஆன்லைன் வா ரேவதி. டேய், என்னாச்சு? கடைசி கட்டமா முத்திருச்சா? ரேவதி ஆஃப்லைன்ல போயிட்டா, அதான். அதுக்கு எதுக்குடா நீ ஆன்லைன்லயே காத்துட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? தயவு செஞ்சு என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. தனியா கொஞ்சம் இருக்க விடுங்க. இவ்ளோ நேரம் நீ தனியா தானே பேசிட்டு இருந்த? உன்னோட மனசுக்குள்ள பேசிட்டு இருந்தா பரவாயில்லன்னு விட்டுட்டு போவேன். நீ தனியா உட்காந்து புலம்புற அளவுக்கு என்னவோ பண்ணிருக்க. இதுக்கு மேல எப்படி உன்னை தனியா விட்டுட்டு போறது? என்னடா பிரச்சனை? உன்னால எனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. தேவையில்லாம என்கிட்ட எதுவும் ஏச்சு வாங்கிடாத, போயிடு. என்னால உதவ முடியுமா முடியாதான்னு நான் சொல்லணும். நீ என்கிட்ட சொல்லாத. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல போறியா இல்லையா? ரேவதி என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, அதான் பிரச்சனை. எதுக்குடா? என்னாச்சு? எல்லாம் இந்த வீட்ல இருக்கிறவங்களால தான். யாரோ அவரோட ஃப்ரெண்டு பொண்ணு எனக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் பொண்ணு பார்த்தாரே. அதான் முடிஞ்சு போச்சேடா. இப்ப என்ன நீ சும்மா தானே போய் பார்த்த? அந்த பொண்ணை நீ இன்னும் கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி எதுக்கு அவ சீன் போடுறா? அவ உனக்கு அண்ணியா வரப்போறவ, மரியாதையா பேசு. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரி, அவ தான் பேசாம போயிட்டால, அப்புறம் எதுக்கு நீ தனியா உட்காந்து இப்படி கத்திட்டு இருக்க? அவளுக்கே கோவம் தணிஞ்சதும் அப்புறம் வருவா. நீ அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுடா. நான் மட்டும் இப்ப அவகிட்ட பேசாம இருந்தா, நான் கோச்சிக்கிட்டு போனா நீ அப்படியே போக விட்டுருவியான்னு சொல்லி என்கிட்ட புது சண்டையை போடுவா. அவளுக்கு நான் வேணும்னு பண்ணலான்னு சொல்லி தெரிய வைக்கணும், அது போதும். நான் ஏதோ விருப்பப்பட்டு தான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி பொண்ணு பாக்குற அளவுக்கு போயிட்டேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவா. இந்த யோசனையெல்லாம் நீ அங்க வரைக்கும் போய் உட்காந்து மிக்சரும் காஃபியும் சாப்பிட்டு பாரு. அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப இதுக்கு தேவையில்லாம புலம்புற? நீ என்னோட தங்கச்சி, உங்ககிட்ட இந்த விஷயம் எல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன். டேய், நீ என்ன சொல்ல போறேன்னு லேசா எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ அதன்னு மட்டும் சொல்லிடாதடா. என்னது? ரேவதி இப்ப 3 மாசம் பிரெக்னன்ட், அதானே? ஏய், போச்சா எல்லாம்? கல்யாணம் நின்னுடுமா? அடச்சி, உனக்கு கொஞ்சம் கூட நல்ல யோசனையே வராதா? அது இல்ல, அப்பா சொன்ன அந்த பொண்ணை போய் பார்த்தேன்ல, அந்த பொண்ணுகிட்ட போய் நான் ஏற்கனவே ரேவதிங்கிற பொண்ணை லவ் பண்றேன், அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி ஒரே மூச்சுல சொல்லிட்டு வந்துடலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு. டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ மாதிரிக்கு தான் ஒன்னா போன, சும்மா தான் ஒரு பொண்ண பேருக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு முன்னாடியே அவகிட்ட சொன்னியா? இல்லையே. இல்ல ஏன் சொல்லல? சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? இப்ப மட்டும் பிரச்சனை வரலையா? அதை எப்படி அவகிட்ட சொல்றது? என்ன தப்பா நினைச்சிட்டானா? ஏய், அதுதான்டா நானும் சொல்றேன். அவ இப்பவும் உன்னை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கா. இத நீ முன்னாடியே சொல்லி அத அவ தப்பா நினைச்சிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. அது மாதிரி பொண்ணுங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஆம்பளைங்க மாதிரி எல்லாத்தையும் தாங்குற அளவுக்கு சக்தி கிடையாது. இதோடா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க பொண்ணுங்களை பத்தி? உங்களுக்கு எல்லாத்தையும் தாங்குற சக்தி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாளைக்கு நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உன்னை வெளியே துரத்துனாங்கன்னு வையே, நீ என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோடவே இருப்ப. நான் அப்பா உன்கிட்ட கொஞ்ச நாள் பேசாம இருந்தா நீ அவ்வளவுதான். அம்மா உன் பக்கமே வராம இருந்தா நீ ஒழுங்கா சாப்பிட கூட மாட்ட. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல. உன்னை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இத்தனை வருஷம் கூட இருந்த அப்பா அம்மாவையே ஒரே நிமிஷத்துல விட்டுட்டு உன் கூட இருக்கணும்னு மனசுல இருக்கிற வருத்தத்தை எல்லாம் மறைச்சிட்டு உன் கூடவே சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவ்ளோ எதுக்கு? சாதாரண வயித்து வலியே உன்னால தாங்க முடியாது.
நாங்க புள்ள பெத்துக்கிற வழி உயிர் போய் உயிர் வரும். உனக்கு வந்தாதான் தெரியும் போன உயிர் திரும்பி வருமா வராதான்னு. கொஞ்சம் யோசிச்சு பேசு. சக்தி இல்லையாம்ல சக்தி, மரியாதையா அவளுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளு. அதுக்கு அவ போன் எடுக்கணும். எத்தனை தடவை நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? ஒரு தடவை கூட அவ எடுக்கவே மாட்டேங்கிறா. பண்ணுடா, பண்ணிக்கிட்டே இரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இனிமே அவ ஃபோன் பண்ற எந்த காலையும் நீங்க எடுக்க மாட்டீங்க. இப்ப கொஞ்ச நாள் கெஞ்சு, ஒன்னும் தப்பில்ல. நான் என்ன பேசுறது? என்ன சொன்னாலும் அவ கோவப்படுறா, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு புரியுற மாதிரி பேசு, புரியுற வரைக்கும் பேசு. உனக்கு உள் மனசுல என்ன தோணுதோ அத ஒழுங்கா மறைக்காம சொல்லிடு. அவளுக்கு உன்னை உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா அவளே வருவா. கொஞ்சம் டைம் கொடு. யாருக்கு தான் கோவம் வராது? அவளை விட்டுட்டு இன்னொருத்திய பொண்ணு பார்க்க போயிருக்க? நான் சும்மா பார்க்க தானே போனேன், அதுவும் அப்பானாலதான். டே அண்ணா, போனல்ல, சரி நீ சும்மா இருப்பியா? உன்னை விட்டுட்டு இன்னொரு பையனை அவ போய் பார்த்திருந்தா உனக்கு கோவம் வராதா? வரும், ஆனா இவ பண்ற அளவுக்கு நான் பண்ண மாட்டேன். ஒரு நாள்ல கோவம் போயிரும். அதிகமா காதலிக்கிறவங்களுக்கு தான் கோவம் அதிகமா வரும். விடு, கொஞ்ச நாளைக்கு அவளே திரும்ப வந்து பேசுவா. அப்போ எல்லாத்தையும் பேசி புரிய வை. நீயும் கோவப்பட்டு இந்த மாதிரி கத்திட்டு இருக்காத. போ போய் ஏதாவது சாப்பிடு, குளி, ஏதாவது வேலை இருந்தா பாரு.